Taste the Daily. மற்றொரு அண்மை செய்தியை பார்க்கிறோம். அரசியல் கட்சி தொடங்கியதற்காக வாழ்த்து தெரிவித்தவர்களுக்கு நடிகர் விஜய் நன்றி தெரிவித்துள்ளார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். தமிழக வெற்றிக் கழகம் என தொடங்கிய நடிகர் விஜய் அவருக்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்திருந்தனர். தற்போது அரசியல் கட்சி தொடங்கியதற்காக வாழ்த்து தெரிவித்தவர்களுக்கு நடிகர் விஜய் நன்றி தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டு மக்களின் எண்ணத்தை பிரதிபலிக்கும் வகையில் அவர் செயல்பட போவதாகவும் ஏற்கனவே அவர் அறிவித்திருந்தார். மக்களின் பேரன்போடு இந்த அரசியல் பயணம் தொடங்கியிருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். வாழ்த்து தெரிவித்த அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் விஜய் நன்றி தெரிவித்திருக்கிறார். தொடங்கியதற்காக வாழ்த்து தெரிவித்தவர்களுக்கு நன்றி என நடிகர் விஜய் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டு மக்களின் பேரன்போடு அரசியல் பயணத்தை முன்னெடுத்திருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். தமிழக வெற்றிக் கழகம் என கட்சி தொடங்கியிருக்கும் விஜய் தற்போது அரசியல் கட்சி தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்ததற்கு அதற்கு நன்றி தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக பேசுவதற்காக மூத்த ஆசிரியர் ராமானுஜம் இணைப்பில் இணைந்திருக்கிறார். ராமானுஜம், இப்போ மக்களின் பேரன்போடு அரசியல் பயணத்தை தொடங்கி இருப்பதாகவும் அவர் சொல்லியிருக்கிறார். அடுத்தடுத்து அவருடைய முன்னெடுப்புகள் என்னவாக இருக்கும்? அதாவது இந்த நன்றிக்கு ஒரு முக்கியமான வார்த்தையை நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டியிருக்கிறது. என் நெஞ்சில் குடியிருக்கும் தோழர்களுக்கு, தோழர்கள் என்ற வார்த்தையை பெரும்பாலும் பயன்படுத்துவது இடதுசாரி இயக்கங்கள் மட்டுமே. அந்த வார்த்தையை பயன்படுத்துவதன் மூலம் மீண்டும் ஒரு முறை தன்னை நிரூபித்துக் கொண்டிருப்பதற்காக இந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார். என்னுடைய அதாவது எந்த பாதையை நோக்கி செல்வேன் என்பது இடதுசாரி சிந்தனையை நோக்கி செல்வேன் என்பதற்கான அடித்தரமாக தான் இது பார்க்க வேண்டியிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் வாழ்த்திய அனைவருக்கும் நன்றி. தமிழ் தாய்மார்களுக்கு தமிழ் உணர்வோடு இது செல்லும், அதாவது தமிழ் தேசியமும் இருக்கும், இடதுசாரி சிந்தனையும் இருக்கும் என்பது மருத்துவமாக அவருடைய நன்றி அறிவிப்பாளர்கள் இருக்கிறது. ராமானுஜம், அவருடைய செயல்பாடுகளை நம்ம தொடர்ச்சியா பார்த்துட்டு இருக்கோம். இப்ப வரக்கூடிய அந்த மக்களவை தேர்தலில் போட்டியில்லை, ஆனா வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கான அனைத்து பணிகளையும் நாங்கள் தொடர்ச்சியாக மேற்கொண்டு வரோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இப்ப அடுத்தடுத்து என்னென்ன முன்னெடுப்புகள்லாம் எடுக்கப்பட்டு வருது? இவர்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் மக்கள் மன்றமாக இயக்கமாக இருக்கும் பொழுதே அவர் பல்வேறு விஷயங்கள் செய்திருக்கிறார். அந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அணியாக இருந்த நம்ம மாணவர் அணி, தொண்டர் அணி, மீனவர் அணி, மகளிர் அணி என்று பல்வேறு 18க்கும் மேற்பட்ட அணிகள் இருந்தன. தற்பொழுது அவையெல்லாம் அரசியல் கட்சியாக மாற்றப்பட்டிருக்கின்றன. இந்த 2 வருட காலம் என்பது ரசிகர்களை அரசியல் பாதைக்கு வழிநடத்தி கொண்டு செல்வதற்கு ஒரு பயிற்சி காலமாக தான் விஜய் எடுத்துச் செல்வார் என தெரிகிறது. இருப்பினும் இவருடைய வெற்றி வாய்ப்புகள் எப்படி இருக்கும் என்பது அன்றைய தேர்தல் அறிவிக்கும் பொழுது அன்றைய சூழ்நிலையில் கூட்டணியில் யாரோடு அமைகிறார்கள் என்பதெல்லாம் பொறுத்துதான் முடிவெடுக்க முடியும். இப்பொழுது இருக்கக்கூடிய சூழலை பொறுத்தவரை விஜய்க்கு ஒரு வரவேற்பு இருக்கிறது. இந்த வரவேற்பு வெற்றி கனியாக மாறுமா இல்லையா என்பது காலம்தான் பதில் சொல்லும். விக்னேஷ், தற்போதைய விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி ராமானுஜம். Taste the Daily.